வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். வணக்கம் வியூவர்ஸ். ஹாட் டாபிக்ஸோட நம்ம நரேஷ் வந்திருக்கான். என்னென்ன தம்பி அந்த ஹாட் டாபிக்? ஃபர்ஸ்ட் Flipkart பிடிட்ஸ். அது என்ன படுச பின்றா. எல்லாரும் அத பத்தி தான் பாசிட்டிவ். நேத்து இது ஏர் சவுண்ட் ப்ரோ நல்லா 17 minutes. அப்படியே அண்ணன் வந்து எங்க இருந்து? எனக்கு வந்து கிட்ட தானே. எனக்கு முகப்பேர்ல இருந்து அண்ணா நகர்ல இருக்கேன். எனக்கு முகப்பேர்ல இருந்து தான் வந்தது. பட் கிட்ட தான். பட் கேஜெட்ஸ் இப்படி வரதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஸ்விக்கி பிளிங்கிட்ல இருந்தது. Flipkartல இருக்கிறது ஆச்சரியம் கிடையாது. ஆச்சரியம்னா இமானுவல் ப்ரோன்ற மாதிரி நம்ம காமேஷ் ப்ரோட்டியா தான் சொன்னேன். இப்போ செப்டோ பிளிங்கிட் எல்லாமே இருக்கிறது எனக்கு ஹாப்பி தான். அதுல இருந்து இவன் வந்து காம்படிஷன் எடுத்து பண்றான். இவன்ட்ட இருக்கிற அந்த கேட்ஜெட்ஸ் எவ்வளவு அப்படின்னும் போது கேட்ஜெட்ஸ் மட்டும் இல்ல, வெரைட்டி அதிகம். இன்னொன்னு என்னன்னா ஆஃபர் டைம்ல அதே மாதிரி வந்துருது இல்ல. இப்போ உங்களுதுலயே யாரோ தெரிஞ்சவங்க ஐபோன் 16 போட்டாங்க, 2 hours வந்துருச்சு. மிட் நைட் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க. 2 hours இல்ல, 10 minutes. ஏன்னா ஆர்டர் போட்டது வந்து நான் 11:15 நினைச்சேன். இப்போ பேசும்போது சொன்னாங்க 11:40 போட்டாங்களா பிஎம். 11:50 பிஎம்க்கு டெலிவரி ஆச்சும். நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் ரிப்போர்ட் பண்ணியிருப்பேன். அதை 11:50க்கு ஆர்டர் போட்டு 12க்கு வந்த மாதிரி போட்டிருப்பேன். இல்லை 11:40க்கு ஆர்டர் போட்டாங்களா, 11:50க்கு டெலிவர்ட். ஸோ இதுதான் மக்களே, Flipkart மினிட்ஸ் கொஞ்சம் ரொம்ப ட்ரெண்டியாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் அதை பார்க்குறாங்க. நீங்களும் ஏதாவது இந்த கண்டிப்பாக சேலில் வாங்கியிருப்பீங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு சின்ன மினி இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கணும். அதுவும் வந்துருச்சு. ஆனால் அது 30 minutes கிட்ட ஆச்சு. 30 minutesங்கிறது லைக் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கா? நீ வீட்ல இருந்து இப்போ ஹோம் அப்ளையன்ஸ் வாங்குற ஒரு கடைக்கு நீங்க வந்து டிராவல் பண்ணி போய் ஒரு 15 நிமிஷம் ஆயிடும். அங்க போனா நிறைய இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்கும். அதுல எதை வாங்குறதுன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகி அங்க ஒரு 1 hour உட்காந்துட்டு தேடிட்டு இருப்போம். அதுக்கப்புறமா அதை வாங்கி அங்க இருந்து பார்த்தா வீட்டுக்கு எடுத்துட்டு வருவோம். இப்போ இவன் என்ன பண்ணிடுறான், உனக்கு அந்த தேடுற வேலைக்கு நிறைய வேலை இருக்கு. சரி ஓகே. அடுத்து இதுல வந்து என்னன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. அமேசான்ல ப்ரெஸ், அமேசான் ஃப்ரெஷ்னு ஒன்று இருக்கும். பட் அவன் இன்னும் ஆக்சசரிஸ் எடுத்துட்டு வரல. கேஜெட்ஸ் பக்கமே போல. இந்த கிராசரிஸ் அந்த மாதிரிலாம் எடுத்துட்டு வரான். பார்த்தேன் அவனோட அதுல இந்த ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துட்டு வரான். பிக் பாஸ்கெட் மாதிரி மேபி எடுத்துட்டு வர வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஸ்பாட்டிஃபைல ஹைரஸ். ஆமா 24 பிட் 44 kHz. ஆப்பிள் மியூசிக் அளவுக்கு இல்ல. ஆப்பிள் மியூசிக் 120 வரும். 120 என்ன அது எவ்வளவு வந்தாலும் சரி ஐரஸ் தராங்க. இல்ல எனக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ டே டு டே லைஃப்ல நான் சொல்றேங்க, நீங்க ஐரஸ் வந்து போடுறீங்க, அதுக்கப்புறம் நீங்க ஒரு எக்ஸ்டர்னல் டேக் வாங்குறீங்க, அதுக்கப்புறம் நீங்க ஒரு ஐஎம் வாங்குறீங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு ஒயர்ட் ஹெட்ஃபோன்ஸ் வாங்குறீங்க, இதெல்லாம் மொத்த செலவு எடுத்து போட்டு பார்த்தா எங்கேயோ வரும். அந்த மாதிரியான ஒரு அமைதியான சூழல்ல உட்காந்து நீங்க இதெல்லாம் லிசன் பண்றதுக்கான நேரமே இல்லாம தான் நம்ம இது எல்லாத்தையும் பண்ணிருப்போம். ஸோ அதனால எனக்கு என்னடா, நான் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்ல, யூடியூப் மியூசிக் மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு பேசிக் ஆப் மோர் தென் எனஃப். ஸோ அதுவே வந்து எனக்கு தெரிஞ்சு டே டு டே லைஃப்க்கு செம. இதில் வந்து நிறைய நண்பர்கள் ஆல்ரெடி வீடியோ பார்க்குற ஒரு சில நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல மியூசிக்கும் மேனேஜ் வச்சிருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணி பழகின உங்களுக்கு வந்து இப்போ தேவையில்லாமல் ஆப்பிள் மியூசிக் சப்ஸ்கிரைப் பண்ணுமா இல்லாட்டி ஸ்பாட்டிஃபை சப்ஸ்கிரைப் பண்ணுமா தான் நான் கேட்பேன். இதை தாண்டி என்னன்னா, இப்போ விங் மியூசிக் வந்து ஏர்டெல்ல இருந்தது, அதுவும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது. அமேசான் மியூசிக்லையும் ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கும். பட் இவங்க எல்லாருக்கிட்டையும் இல்லாத ஒரு விஷயம் என்ன யூடியூப் மியூசிக்ல இருக்குன்னா, இது நாங்கள் பல தடவை சொல்லியிருப்போம், ரெக்கமெண்டேஷன்ஸ் அல்ட்டியா இருக்கும், சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க மேல போய் சர்ச்ல வந்து ஒர்க் அவுட் ரிலேட்டட்னு போட்டீங்கன்னா கூட ஆட்டோமேட்டிக்கா தமிழ்ல இருக்கிற ஒர்க் அவுட் ரிலேட்டட் சாங்ஸ் எல்லாத்தையும் அழகா எடுத்துட்டு வந்து கொடுக்கும். இதுவே நான் இதை கொண்டு போயிட்டு ஆப்பிள் மியூசிக்ல ஒர்க் அவுட் ரிலேட்டட் அப்படின்னு வைங்களேன், நான் என்னதான் உள்ள வரும்போது என்ன ஆகும், அனிருத் மூஞ்செல்லாம் காட்டும். எல்லாத்தையும் கிளிக் பண்ணி நான் உள்ளே வந்திருந்தாலும் நான் ரெக்கமெண்டேஷன் கேட்டதுமே அது ஆங்கிலம், ஸ்பானிஷ் இப்படிலாம் போயிட்டு தான் வரும். இன்னொன்று யூடியூப் மியூசிக்கில் அட்வான்டேஜ் என்னன்னா, நிறைய ஆல்பம் சாங்ஸ் லைக் ரிலீஸே ஆகாத ஆல்பம் சாங்ஸ்லாம் நம்மளால கேட்க முடியும். யூடியூப்ல இருக்கிறதே கேட்க முடியும். அட்வான்டேஜ் தான். ஆனால் அதில் என்ன பிரச்சனை, யூஐ கொஞ்சம் எனக்கு பிடிக்கலண்ணே. யூடியூப் மியூசிக் இப்போ திருப்பி யூடியூப் மியூசிக் தான் யூஸ் பண்ணிருக்கேன் ஸ்பாட்டிஃபை தூக்கி போட்ட ரெக்கமெண்டேஷன்ஸ்க்காக. ஆனால் ஸ்பாட்டிஃபை அளவுக்கு இல்லை யூஐ. அதே மாதிரி ஆப்பிள் மியூசிக் அளவுக்கு யூஐ. எனக்கு என்ன ட்விஸ்ட்னா, இந்த மாதிரியான யூஐ எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பழகினேன் நான். அப்படி பார்த்தா லூமியா அளவுக்கு இப்போ எந்த இதுலையுமே இல்லை. இப்போ உட்காந்து காமிச்சிட்டு இருந்தாரு. நான் அவர்கிட்ட அதான் சொன்னேன், இந்த மாதிரி எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும்னு சொன்னேன். இல்லை எடுத்துட்டு வராங்க வரலன்றது வேற விஷயம். உண்மை ஒத்துக்கிறேன், அக்ரி. ஆல்பம் வந்து நான் கிளிக் பண்ணேன்னா N9 ஆல்பம் கிளிக் பண்ணேன்னா ஆல்பம் வந்து ஒரு சிடி இல்லாட்டி வந்து ஒரு டேப் மாதிரி அந்த ஆல்பமோட இமேஜ் மூவ் ஆகி அதில் மொத்தமாக இருக்கிற ட்ராக்ஸ் எல்லாத்தையும் காட்டும். புரியுது சரியா? அதில் நான் எந்த ட்ராக்கை சூஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஆல்பம் இமேஜ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு அந்த பாட்டு மட்டும் வந்துடும். திரும்ப நான் இப்போ வந்து பாட்டு மாற்றணும் அப்படின்னா, அதாவது அந்த ஆல்பம்குள்ளே இருக்கிற பாட்டு வேறு ஏதாவது சூஸ் பண்ணணும்னா ஆல்பம் இமேஜை டேப் பண்ண ஆல்பம் இமேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகி உள்ளேருந்து நான் சாங் சூஸ் பண்ணலாம், அந்த ஆல்பம்ல இருக்கிற சாங்ஸ். சரியா? இதெல்லாம் நாங்க எப்பயோ பாத்துட்டோம். அப்ப நான் வந்து யூஐ குறை சொல்லணும்னா இன்னைக்கு இருக்கிற எல்லா சரி நான் இப்ப சொல்றேன். ஆனா நான் ஒத்துக்கிறேன், லூமியா 800 ரொம்ப சூப்பரா இருக்கு. ஜாக்கி கத்திக்கிட்டு இருக்கு. ஜாக்கிக்கு லூமியா பத்தி பேசினாலும் சரி, ஐபோனை பத்தி பேசினாலும் சரி, வரிஞ்சு கட்டி பிடிக்க மாட்டேன். அடுத்து வந்து அரட்டை மக்களே, நம்ம ஸ்ரீதர் வேம்பு சோகோ அந்த அங்கிள் அந்த சார் கிரியேட் பண்ணது நான் இல்ல. ஒரு ஃப்ளோல வந்து 19 இப்படிதான் பேசி பழகுனவன். சாரி மக்களே, தப்பா சொல்லலையே. அவரை நீ அங்கிள்னு கூப்பிட்டு அவரை கோச்சிக்க போறாரு. ஆனா இதுக்கு மேல பேசினா பாலிடிக்ஸா போயிடும். அப்படிலாம் இல்ல. சரி ஓகே. ஆனா அரட்டையை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ட்விட்டர்ல இருந்து எல்லா இடத்துலயும் பார்க்கும்போது எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ட்விட்டருக்கு ஒரு க்ளோனா வந்து கூன்னு ஒரு ஆப் இருந்தது.
ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து அரட்டை வந்து வாட்ஸ்அப் ரீப்ளேஸ் பண்ற மாதிரியான ஒரு ஆப், இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னே வைங்க. ஆனா இது வந்து இப்போதைக்கு ரீப்ளேஸ் பண்ற நிலைமையில இருக்கான்னு கேட்டா அந்த அளவுக்கு இல்ல. பட் இதுல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஒன்னொன்னா வந்துகிட்டு இருக்கு. இப்போ இதுல இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கெல்லாம் இப்போ நம்மலாம் ட்ரை பண்ணி பார்த்தோம், நம்ம கம்யூனிட்டில கூட நம்ம எல்லாம் ட்ரை பண்ணோம். நல்லா தான் இருந்தது. ஆப்லாம் பக்லாம் இருக்குங்க, அது போக ஃபிக்ஸ் ஆகிடுன்னு வச்சுக்கோங்க. நல்லா தான் இருந்தது. எனக்கு என்ன பிரச்சனை, நான் இப்போ ஃபுல்லாக இங்கே மாறலாமான்னு யோசிச்சு பார்த்தேன்னா என் காலேஜ் கம்யூனிட்டி இருக்கு, என்னோட எல்லாமே இருக்கு, என்னோட ஸ்கூல் கம்யூனிட்டி இருக்கு. அதில் தான் எனக்கு பழைய ஏதாவது டேட்டா வேணா அதை போய் எடுக்கணும். என் காலேஜ் கம்யூனிட்டி அங்கே தான் இருக்கு. எப்படி பார்த்தாலும் என்னால் வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் அரட்டை யூஸ் பண்ண முடியும், நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கு. ஆனால் என்னால் வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணவே முடியாது. இல்லை, அது அன்இன்ஸ்டால் பண்ணணும், அதுதான் வந்து நிலைமை. அப்படி ஏன்னா இது வந்து நான் என்ன சொல்றேன்னா வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு எல்லாரும் மூவ் ஆன் ஆகணும்லாம் நான் சொல்ல வரல. எல்லாருக்குமே இப்போதைக்கு வாட்ஸ்அப்ல தான் டேட்டா இருக்கு. சரியா? அப்படி பார்த்தா சைனால ஒரு டைம்லாம் எல்லாருமே என்னென்ன ஆப்லாமே யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படி அடாப்ட் ஆனாங்க? ஸோ அந்த மாதிரி தான் சில சமயங்களில் சில விஷயங்கள் மாறும். பட் இப்போதைக்கு வந்து அரட்டையில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் டிராபேக்காக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜஸ்க்கு மட்டும் எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் கிடையாது. பட் மற்றபடி வந்து உங்களுக்கு வீடியோ கால்ஸ் அண்ட் வாய்ஸ் கால்ஸ்க்கு உண்டு. சரியா? ஃபைல் ஷேரிங் குவாலிட்டியும் நல்லா இருக்கு. சரி, ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஃபேக்ட் இருக்கு. ஸோ அதை சொல்லணும்னு நினைச்சோம். மற்றபடி அரட்டைக்கு எங்க சப்போர்ட் இருக்கு, அந்த மாதிரியான ஒரு சில ஆழமான கருத்துக்களை வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. ஏன்னா நார்த்ல இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா வடக்கு வந்து வாயில வரல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா நான் வந்து எதுவும் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அப்ப நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, அப்புறம் மோதி போடுற அங்க இருக்க பாதி ஆப்ஸ் ஆப் போடுறேன் ஒருத்தன். எனக்கு வந்து எங்க ஊர்ல வந்து செயல்படக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்டோட எல்லா பிளான்ஸையுமே ப்ரோக்ராம்ஸையுமே நான் திட்டம்னு நியமிக்க சொல்லுவேன். அப்புறம் ஏன் யோஜனான்னு வைக்கிறீங்கன்னு கேட்பேன். ஏன்னு கேட்பேன். அப்ப அது இது வந்து எப்படின்னா டிவைட் ஆகி பிரச்சனை வர மாதிரி இந்தியான்னு தானே பாக்குறோம். அப்புறம் எங்க இருந்து வருது இந்த நொட்டிங்க? ஆனா இதுல கவர்மெண்ட்ல பெருசா இன்வால்வ் ஆன மாதிரி இல்லனே, இவங்க தான் சுத்திட்டு திரியறாங்க. கவர்மெண்ட் என்ன சொல்லுச்சுன்னா கவர்மெண்ட் வந்து என்கரேஜ் பண்ற மாதிரி ஐடில இருக்கிற ஒரு சிலர், சரியா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில இருக்கக்கூடிய ஒரு சில மினிஸ்டர்ஸா இருக்கட்டும் இல்ல யாராவது அவங்கலாம் வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா ஹோம் க்ரோன் அப்ளிகேஷன்ஸ் சப்போர்ட் பண்ணணும்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு உடனே அவங்க ஒரு சிலர் எப்படி கிளம்பிட்டாங்கன்னா ரூலிங் பார்ட்டிக்கு அகைன்ஸ்டா மைண்ட் செட்ல இருப்பாங்க. அந்த மாதிரியான ஆளுங்களாம் உள்ள போந்தாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்ததுங்க. எனக்கு என்ன, நான் திரும்பியும் சொல்றேங்க, எல்லா ஆப்புமே வந்த புதுசுல எப்படி இருந்திருக்கும் 2004 ஃபேஸ்புக் என்ன அப்படியே இருக்கல டாப் நாச்சில் இன்னைக்கு இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் இருந்தது. இன்னைக்கு ஃபேஸ்புக் எப்படி இருக்கு? ஒரு டைம் வந்து மார்க்கெட் பிளேஸ்ங்கிறது ஓப்பன் பண்ணும்போது எல்லாருக்கும் நல்லா இருந்தது. இன்னைக்கு ஃபேஸ்புக்கே காலாவதியாக போகுது, அதுக்கு கருமாதி பண்றதுக்கு கிளம்பி போயிட்டு இருக்கோம் கொஞ்ச நாள். ஏன்னா இப்போ இன்ஸ்டாகிராம் தான் பீக்ல இருக்கு. ஏன்னா அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு ஆப் வந்து மாறிக்கிட்டே வரும், அதுக்கேற்ற மாதிரி அவங்க அடாப்ட் ஆக ஆரம்பிப்பாங்க. இப்போ லிங்க்டின் தான் வந்து டிண்டர்னா அது எப்படி இருக்கு பாருங்க. இருங்க, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸோட ஒன்று இப்போ வேற ஒன்று வந்துட்டு இருக்கு, நான் சொல்றேன் அடுத்து. இப்போ வரும். அப்படியா? அடுத்து அரட்டை ஆப் இருக்கு, அதனால நீங்க செக் பண்ணி பாருங்க. நல்ல ஆப், ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ட்ரை பண்றீங்களான்னு சொல்லுங்க. அடுத்து சாட் ஜிபிடி பல்ஸ்னு ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கான். ஒன்லி ஃபார் பிளஸ் யூசர்ஸ், கோ யூசர்ஸ்க்கும் கிடையாது, ப்ரோ யூசர்ஸ்க்கும் கிடையாது. இந்த பல்ஸ்ல என்னதான் பார்க்கலாம்? ஏதோ நம்ம இன்னைக்கு நைட்டு இன்னைக்கு ஃபுல்லா நான் என்னெல்லாம் சர்ச் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் எனக்கு அடுத்த நாள் வந்து இந்த விண்டோஸ் ஸ்டார்ட்லாம் வரல, குட் மார்னிங் நரேஷ் அப்படின்னு போட்டு எல்லாத்தையும் ஒரு இது மாதிரி காட்டும்ல, இன்னைக்கு வெதர் இப்படி இருக்கு, அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு டேட்டா மாதிரி ஃபுல்லாத்தையும் காமிச்சு அதுவே அதுக்கான ரிசல்ட்ஸையும் நான் அடுத்து என்ன தேட யூஸ் ஆகும், என்னோட அடுத்த ரிசர்ச்சுக்கு யூஸ்ஃபுல்லாக எல்லாத்தையும் காட்டும். இப்போதைக்கு இது கோ ப்ரோ யூசர்ஸ் கிடையாது, அந்த பிளஸ் யூசர்ஸ் இருப்பாங்கல்ல பிரீமியம், அவங்களுக்கு மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இல்ல வேணான்றேன் நான். சரி, இல்ல நான் அதுகிட்ட ஏதாவது ஒரு டவுட் கேட்டேன்னு வையேன், அப்பயே ஆன்சர் பண்ணிடும். ஆமா, நேத்து நான் என்னென்ன டவுட்ஸ் கேட்டேன்றது எனக்கு ஞாபகம் இல்லாத அளவுக்கு நான் இருந்தேன்னா நான் இந்த ஆப்ல இல்ல நான் அதை ஒரு சம்மரைஸ் பண்ணி நமக்கு எல்லாத்தையும் சொல்லலாம், அந்த ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணுவாங்க. டெஸ்ட் தெரியுமா? இப்போ நான் கோ வச்சிருக்கேன், இல்லாட்டி கோவே வைக்கல, ஃப்ரீ யூசர்னே வை. ஹே ChatGPT yesterday what are all the data I asked you ன்னு கேட்டா சொல்ல போகுது. ஏங்க டெய்லி அது வந்து அனிமேஷன்ஸ்லாம் நல்லா இருக்கு, நான் வீடியோல போடுற UI பாருங்க. ஏய் நான் திரும்பி அத என்ன சொல்றேன், சரி ஓகே சரி ஓகே, லூமியால கரெக்டான இருந்தது, அந்த கரெக்டான கில்ல கூட அனிமேஷன்லாம் இருந்தது. சரி ஓகே, அடுத்து ChatGPT இப்படி பண்றான். இல்ல இதுக்கு முன்னாடி காமெண்ட் எடுத்துட்டு வந்தா, காமெண்ட் பர்ப்ளெக்சிட்டி மொபைலுக்கு வரப்போகுது, ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க பண்றீங்க, ஆட்டோ இன்ஸ்டால் ஆஃப் பண்ணி வச்சிருங்க, அதான் நல்லது. ஸோ இது வந்து 2GB கிட்ட இருக்குன்ற மாதிரி போயிட்டு இருக்குண்ணே. ஏன்னா நான் பார்க்கும்போது நிறைய பேர் 2GB கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க, அது உண்மையா போயான்னு தெரில. இது என்ன பண்ணோன்னா அதாங்க, ஒரு வெப் ப்ரௌசர் எல்லா வேலையும் உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். லைக் ஸ்டாக் அனாலிட்டிக்ஸ்லாம் பண்ணுலாம் சொன்னாங்க. அப்புறம் இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஷாப்பிங் டைமில் கூட அனலைசிஸ் பண்ணி ப்ரீவியஸ் ப்ரைஸ் என்ன ப்ரைஸ் வெப்சைட்டில் போய் பார்த்தாலும் கிடைக்கும், அதுவே டேரெக்டாக உள்ளே போனோடனே பண்ணி காட்டுதுன்னாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. குரோமுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது, அது கூகுளோட சிங்க்ன்றது இதுவாயிடுச்சு. ஆனால் இது ஒரு ஹெல்பிங் டூலாக இருக்குமான்னு கேட்டால் இருக்கும். ChatGPT எப்படி இருக்கு, ChatGPT ஒரு பக்கம் யூஸ் பண்ணுறோம், ஜெமினி ஒரு பக்கம் யூஸ் பண்ணுறோம், பர்ப்ளெக்சிட்டி ஒரு பக்கம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுவும் ஒரு ஆப்ஷன். இந்த காமெண்ட் அதே மாதிரி தான். இது ஃபர்ஸ்ட் ஆக்சஸ் வந்து பர்ப்ளெக்சிட்டி ப்ரீமியம் யூசர்ஸ்க்குன்ற மாதிரி சொல்கிறாங்க, அது நம்ம எல்லாரும் வாங்கிட்டு இருப்போம் கண்டிப்பாக. ஏர்டெல் யூஸராக இருந்தால் அது ஏர்டெல் கொடுத்து வச்சிருக்காங்க, அது என்னன்னு தெரியல. அதுதான். அடுத்து டிக்டாக் ஸ்டைல் சோஷியல் மீடியா ஓப்பனியை வந்து பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஓப்பனியா? அதான் என்னன்னு கேளுங்க, AI கிரியேட்டட் வீடியோஸ். ஓ அது மட்டும் வருமாமா? சரி ஓகே. அந்த ஷார்ட்ஸ் மாதிரி தள்ளிட்டே இருக்க மாதிரி இருக்கிறதே தள்ளிட்டே நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பிரெயின் ராட் வெல்கம் அப்படிதான் இருக்கு இது. இப்பயே நான் சொல்றேன், இப்போ அரட்டை ஆப் வந்து எப்படி மற்ற ஆப்போட இடத்த பிடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம், நிறைய சேலஞ்சிங்கான விஷயங்கள் கொண்டு வரணும். சரியா? இதுல இப்போதைக்கு இருக்கிற அட்வான்டேஜ் நான் ஒன்று சொல்லுவேன்,
வாட்ஸ்அப்ல வந்து உனக்கு க்ளவுட் பேக்கப்ங்கிறது நம்ம எடுத்து செத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் டேட்டா சில சமயங்களில் மிஸ் ஆகுது, மிஸ் மேட்ச் ஆகுது, பிரச்சனை வருது. பட் இதுல வந்து அந்த மாதிரி இது வரைக்கும் பிரச்சனை வரல. அரட்டை நான் 2021 அனுப்பின ஹைலைன் இருக்கு. சரியா இன்னைக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிருந்தீங்களா? எஸ். ஸோ அதனால நான் அப்போ இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணேன். அந்த டைம்ல அது வந்து கொஞ்சம் ஒரு 2020 டிசம்பர் டைம்ல அந்த டைம்ல வந்து பூம் ஆகுது. அதாவது இந்த மாதிரி ஒரு ஆப் வந்திருக்கு, ஒரு ஆப் வந்திருக்கு. நான் வந்து 2021 ஜான் வந்து நான் யூஸ் பண்ணி பாக்குறேன். பரத், நான் எல்லாருமே அப்போ டிவிடி கைஸ் ஃபுல்லா, ஏன்னா அரட்டைங்கிற ஆப்பை பத்தி நாங்க என்ன பண்ணிருப்போம், ஆப் ஷோவில் பேசியிருப்போம். சரியா, அதனால அப்போ நாங்க அந்த வீடியோ பண்ணிருப்போம். அந்த வீடியோ அப்போ நாங்க யூஸ் பண்ண சாட் எல்லாமே இன்னும் இருக்கு. சரியா, அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, மேபி இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். அப்போ இது வந்து கிளவுட்ல இருக்கு, டேட்டா மாதிரி இருக்கு. ஜோகோ வந்து ஃபுல்லாவே வந்து எப்படின்னா ஒரு கார்ப்பரேட்டுக்கு என்ன மாதிரி அவங்களோட எம்ப்ளாயிஸ் எல்லாமே லைக் மோஸ்ட்லி ஜோஹோ அண்ட் ஃப்ரெஷ்வொர்க்ஸ் எம்ப்ளாயிஸ்மோ எல்லாருமே அதை தான் யூஸ் பண்ணிருக்காங்க அவங்களோட ஈகோசிஸ்டம். கரெக்ட் தான். இப்போ நான் கொஞ்ச நாள் முன்னாடி வந்து வருண் ஒரு போல் ரன் பண்ணாங்க, அதுக்கும் நாங்கள் ஜோகோ தான் யூஸ் பண்ணோம், சர்வே. அப்புறம் வந்து எங்கள் ஆஃபீஸில் வந்து நான் ஐடியில் ஆஃபீஸில் வந்து என்னென்னா ஹெச்ஆருக்கான போர்ட்டல்லேருந்து எல்லாமே ஜோகோட ஆப் தான் யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ ஜோகோ ஆப் நிறைய இருக்குது, கார்பரேட்லையும் யூஸ் ஆகுது, எஜுகேஷன் பர்பஸ்க்கும் யூஸ் ஆகுது. ஜோகோ வந்து ஸ்லோவாக நிறைய விஷயங்களை ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. இதில் இன்னொன்று என்னென்னா, இதே இப்போ ஜோகோவில் வந்து நாங்கள் ஒரு இந்த அது என்னதுல தான் இப்போ இந்த ஓட்டிங்காக நாங்கள் போல் ரன் பண்ணுறதுக்காக ஒரு டூல் ட்ரை பண்ணுறோன்னா, ஜோகோவில் ஒரு மாதத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷனே 500 ரூபா. ஆனால் அதே மாதிரியான ஃபீச்சர்ஸோட நான் வந்து வெஸ்டர்ன் ஆப் ஒன்று ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா, அதில் என்ன சொல்லுதுன்னா இதே ஃபீச்சர்ஸ் தான் கொடுக்குது. ஆனால் அதுக்கு நான் வந்து அந்த மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அவங்க காஸ்ட்டுக்கு $99 பே பண்ண வேண்டியதாக இருக்குது. ரைட்டு, $99 எங்கே இருக்குது? சரி, அவனே ஆஃபர் தரான்னு வைப்போம், ஒரு $10 தரேன் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. அந்த மாதிரி எவனுமே சொல்ல மாட்டோம், இது எல்லாமே எங்கேயோ இருக்குது. இவங்க வந்து பார்த்தா $499. இப்போ மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் சீப்பாக வேணும், கரெக்டா? இருக்கவே இருக்கு. இன்ஸ்டாகிராம் ஒன்லி ஃபேன்ஸ், அது இப்போ தெரியாதா உங்களுக்கு? ஒன்லி ஃபேன்ஸ்ங்கிறது ஆல்ரெடி ஒரு அதாங்க இன்ஸ்டாகிராம், சாரி, இன்ஸ்டாகிராம்ல ஒன்லி ஃபேன்ஸ் மாதிரி நம்ம வந்து இப்போ சில நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ், நீங்களே இப்போ ரீசெண்ட் இஷ்யூஸ் பார்த்துருப்பீங்களே. சரி, அதில் வந்து இப்போ என்ன எப்படின்னா, இன்ஸ்டாகிராமில் வந்து இப்போ அந்த எப்படி சொல்ல, இப்போ நம்ம யூடியூப்ல பண்றோம்ல நான் எக்ஸ்க்ளூசிவ் ஜாயின் பட்டன், அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல இப்போ வந்துருச்சு. ஆமா, அது ஆல்ரெடி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தானே இருந்தாங்க. இப்போ அது வந்து லைட்டா ஒன்லி ஃபேன்ஸுக்கு ஃபார்வர்டா போயிட்டு இருக்கு, அஃப்கோர்ஸ் போயிட்டு இருக்கு. நிறைய ப்ரூஃப்லாம் இருக்கு, நான் முடிஞ்சா அதில் அப்படியே சும்மா சின்ன சின்ன ஆட் பண்ணி விட்றேன். போயிட்டு இருக்கு. எப்படின்னா இப்போ ஒரு வீடியோல வந்து 399 சப்ஸ்கிரிப்ஷன், நீங்களே ரீல்ஸ்ல நிறைய பார்த்துருப்பீங்க. சரி, 400 ரூபா கொடுத்தா பர் மந்த்துக்கு 400, 400 ரூபா கொடுத்தா பல ஹெவன்லி சொர்க்க வாசல், சொர்க்கலோகம், இதெல்லாம். ஐயோ, இந்த பேர் உனக்கு எப்படி? இந்த பேர் எனக்கு கௌதம் ப்ரோ தான் சஜஸ்ட் பண்ணாரு. ஆஃப் கோர்ஸ், யா கௌதம் ப்ரோ, ஆமா அவர்தான். சோ இந்த மாதிரி இது அடுத்த வீடியோல நம்ம கொஞ்ச நேரத்துல ஜோக் ஸ்லாம் வீடியோ வருங்க, ஜோக் ஸ்லாம் போட்டு ஒரு ஸ்டன்னர் போட்டு விடுவாரு, அத நம்ம பாப்போம். இப்போ வந்து அந்த மாதிரி பாக்கும்போது அந்த கிரியேட்டர்ஸ் நான் போய் பார்க்கல, சும்மா ஆர்வத்துல போய் தேடனேன். சரி என்னதான் பண்றாங்க அப்படின்னு பாக்கலடா, நீ பாக்கலடா. அதாங்க, அத வந்து ஒரு 2000 பேராவது மினிமம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறான், அப்ராக்ஸா ஒரு 2000 பேர் பண்ணிடுறான். அப்ப 2000 to 400 போட்டா ஒரு 7 லட்ச ரூபா கிட்ட வந்துருது. டாக்ஸ் எல்லாம் போனா 1 லட்ச ரூபா டாக்ஸ், இருக்கிறதுல ஹையஸ்ட் டாக்ஸே வச்சுப்போம். 6 லட்ச ரூபா மந்த்லி அந்த அக்கா சம்பாதிக்குது. பரவாயில்ல, இருக்கு, சம்பாதிக்கிறாங்க. சரி, அதான் இது ரொம்ப ட்ரெண்டிங்கா போகுது. நிறைய இதுவே ஆப்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஆளுங்க அதை தீவிரமா போய் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான். அப்புறம் டெக் சைட்ல இன்னொன்று ட்ரெண்டிங் என்னன்னா, இந்த Android 16 UIs எல்லாமே அப்படி வந்துகிட்டே இருக்கு. ஆரிஜின் OS, ஆக்சிஜன் OS, ஒண்ணும் இல்ல, லெவல்ல வந்துகிட்டே இருக்காங்க. 4 லெவல்ல AOSP இமேஜ் வந்து இன்னும் நல்லா ஸ்மூத்தாவும் ஸ்டேபிளாவும் ஆயிடுச்சு போல. சோ இவங்க எல்லாருக்கும் இம்ப்ளிமென்ட் பண்றது ரொம்ப வசதியா வந்துகிட்டே இருக்காங்க. எல்லாரும் கிளாஸ் வியூவோட வரானுங்க. இந்த சைடு ரியல்மி ரெட் கலர்ல, ரெண்டும் ஒண்ணுதான். இந்த சைடு ரியல்மி ரெட் கலர்ல கிளாஸ் இப்படி காமிச்ச மாதிரி போடுறான், கலர் OS ஃபுல்லா காமிச்ச மாதிரி போடுறான், ஆக்சிஜன் OS பாதி காமிச்ச மாதிரி போடுறான். சரி, அவங்க 3 பேரும் அதான் இந்த UI வந்து ரொம்ப பீக்ல போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. HyperOS 3, கலர் OS 16, அதான் ஆக்சிஜன் OS ஆல்சோ. ஹலோ போயிட்டாரு. சரி, வீடியோ முடிஞ்சு. ஸோ Android 16 நிஜமாவே ஸ்மூத்தா இருக்குங்க. இதுக்கு முன்னாடி Android 15லேயே இந்த வித்தியாசம் தெரிஞ்சது. ஸோ 16ல இன்னும் பளிச்சுனே தெரியுது. சும்மா பிச்சுக்கிட்டு அடிக்கிறாங்க எல்லாரும். சாம்சங் வேற ரொம்ப குயிக்கா வரான். 8.5 வந்துட்டான், போயிட்டே இருக்கான். அதுதான், அவ்வளோதான் மக்களே, இந்த வாட்டிக்கான குயிக்கா வந்தோம், குயிக்கா முடிச்சிட்டோம். பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இப்போ லேட்டஸ்ட் ஹேப்பனிங். இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு, அதையும் நம்ம வந்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நரேஷ் வந்து இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு இங்கே தான் வந்திருப்பான். எனக்கு கௌதம் ப்ரோ வந்திருக்காரு, ஜோக்ஸ்லாம் போடணும், பெண்டிங் இருக்குது, பார்க்கலாம். ஓகே கைஸ், பை. பிரியா விடை. ரைட், வாங்க வாங்க வாங்க. ஓன் சொல்லு ஜாக்கி.